ஆன்மீகத்தை தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆல்கஹாலிக், ஒரு குடிகாரர், அதாவது ஈவினிங் ஆன கம்பல்சரியா தினமும் குடிப்பேன்னு சொல்ற ஒரு ஆளு ஒரு 10 நாளைக்கு குடிக்கிறதுக்கு லீவ் போடலாம். தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை தரக்கூடிய ஒரு டாக்டர் 3 மாசம் தன்னோட வேலைக்கு லீவ் போட்டுட்டு ஜாலியா ஈரோடு டூர் போகலாம். ஒரு அசைவ பிரியர் வருஷத்துல 40 நாள் அசைவத்துக்கு லீவ் போட்டுட்டு சைவம் சாப்பிடலாம். இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நபர் அரை மணி நேரமோ 10 நாட்கள் அல்லது 20 நாட்களோ ஆன்மீகத்திற்கு இப்படி லீவ் போட முடியாது அப்படிங்கிறத பற்றி ஓஷோ என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த வீடியோல ஓஷோ ரிலிஜியஸ்னஸ் அல்லது ரிலிஜியஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிட்டா அது ஆன்மீகத்தை மட்டுமே குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும், அந்த வார்த்தை மதத்தையோ அல்லது மத பற்றையோ மத வெறியையோ குறிப்பிடல அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வார்த்தைகள் அத்தனையுமே ஆன்மீகத்தை தான் குறிப்பிடுது அப்படிங்கிறதா. ஆன்மீகம் என்பது நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒன்று அல்ல. It reaches to every pore of our being. ஆன்மீக வாழ்க்கை ஒரு டாக்டராக, என்ஜினியராக, விஞ்ஞானியாக இருப்பது போல அல்ல. நான் கல்கத்தாவின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவருடைய வீட்டில் தான் வழக்கமாக தங்குவதுண்டு. அவருடைய மனைவி, நான் இதை பற்றி உங்களை தவிர வேறு ஒருவரிடமும் சொல்ல முடியாது, நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு நெருக்கமானவர் என்பதால் தைரியமாக சொல்லலாம். என் கணவரோ நீங்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்கிறார். மற்றபடி அவர் 24 மணி நேரமும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பெங்கால் ஆகவே இருக்கிறார். அவருக்கு மேல் ஒருவரும் கிடையாது. யார் சொல்வதையும் அவர் கேட்பது கிடையாது. அதனால் வேறு யாரிடமும் இதை பற்றி பேசுவதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அந்த மனிதரிடம் தயவு செய்து சொல்லுங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் என்பது ஒரு வேலை மட்டும்தான். 24 மணி நேரமும் சீஃப் ஜஸ்டிஸாக ஒருவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். நான் அந்த பெண்மணியிடம், என்ன சொல்கிறீர்கள், 24 மணி நேரம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அதற்கு அவருடைய மனைவி, படுக்கையில் படுத்து இருக்கும் போதும் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் தான், நான் குற்றவாளி, ஆர்டர் போட்டுக்கொண்டே இருப்பார், அவருக்கு வேறு விதமாக பேச தெரியாது, நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் உடலில் ஊறி போயிருக்கிறது. என்னிடம் மட்டுமல்ல, குழந்தைகளிடமும் அப்படித்தான் பேசுவார். அவர் எப்போது வீட்டை விட்டு கிளம்புவார் என்று நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருப்போம். அவர் போன அடுத்த வினாடி நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருப்போம். வீட்டிற்கு திரும்ப வந்துவிட்டார் என்றால் நாங்கள் எல்லோரும் சீரியஸான மூடிற்கு வந்து விடுவோம். சீஃப் ஜஸ்டிஸ் அல்லவா வந்திருக்கிறார், அப்பாவோ புருஷனோ வரவில்லை, ஒரு உறவும் அவருக்கு கிடையாது, அவர் ஒருவரோடும் நட்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அவருடைய பதவிக்கு அது சரியானதாக இருக்காதாம். He is a nobody's relation என்று சொன்னார். நான் அந்த மனிதரிடம் பேசினேன். நான் அவரிடம், இது பைத்தியக்காரத்தனம், நீங்கள் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நீதிமன்றத்தில் மட்டும்தான் சீஃப் ஜஸ்டிஸ், அது உங்களுடைய வேலை மட்டும்தான், அது உங்களுடைய மதம் கிடையாது. படுக்கையில் மனைவியிடம் கூட சீஃப் ஜஸ்டிஸாக இருக்க வேண்டிய தேவையில்லை. தட் இஸ் அக்லி. அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் தான் கிரிமினல். இனி உங்களுடைய நீதிமன்ற பாஷையை ஓரம் கட்டிவிட்டு நேச்சுரலாக நடந்து கொள்ள ஆரம்பியுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை அப்பாவாக பார்க்க விரும்புகிறார்கள். சீஃப் ஜஸ்டிஸை வைத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நிமிடம் எல்லோரும் சோகமாக மாறிவிடுகிறார்கள். எல்லோருக்கும் பயம் வேறு. இது ஒரு சாதனை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், I have made it my religion என்று பதில் சொன்னார். ரிலிஜன் மட்டும்தான் 24 மணி நேரம் இருக்க வேண்டுமே தவிர வேறு மாதிரியாக இருக்கக்கூடாது. ரிமெம்பர், நான் அரை மணி நேரம் பக்தி இல்லாமல், ரிலிஜியஸாக இல்லாமல் இருக்க போகிறேன் என்று உங்களால் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒரு ஜெயின் அரை மணி நேரம் அவர் ரிலிஜியஸாக இல்லாமல்
அரை மணி நேரம் மட்டும் இறைச்சி சாப்பிட்டு கொள்ளலாமா? Because for half an hour he was not religious. ஒரு கிறிஸ்டியன் அரை மணி நேரம் ஜீசஸுடைய சிலையை பக்கத்து வீட்டுக்காரரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அரை மணி நேரம் கழிந்த பிறகு சிலையை பக்தியோடு இருந்த இடத்தில் வைத்து முழங்காலில் இருந்து பிரார்த்தனை செய்யலாமா? ஒரு அரை மணி நேரம் ஜீசஸுடைய சிலைக்கும் ஓய்வு கிடைத்துவிட்டு போகட்டும். எல்லோருக்குமே அவ்வப்போது ஓய்வு தேவைப்படுகிறது. பட் இன் ரிலிஜியன் there is no holiday. ரிலிஜியஸ்னஸ் என்பது 24 மணி நேரமும் தான். ஏனென்றால் அது உங்களுடைய சுவாசம் போன்றது. ஒருவரால் 24 மணி நேரமும் விஞ்ஞானியாக இருக்க முடியாது. Because science is a specialization. Religion is not a specialization. அது வாழ்க்கை முறை. It is a way of life. It is a way of breathing. It is way of walking, sitting, sleeping. Religion overwhelms all your life. ஒரு ரிலிஜியஸ் மனிதர் உட்கார்வது நான் ரிலிஜியஸ் மனிதர் உட்கார்வதிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. ஒரு ரிலிஜியஸ் மனிதர் பேசுவதற்கும் நான் ரிலிஜியஸ் மனிதர் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரிலிஜியஸ் மனிதர் எப்போதுமே ரிலாக்ஸ்டாக இருப்பார். அவருக்கு எந்த டென்ஷனை பற்றியும் ஆன்சைட்டியை பற்றியும் தெரியாது. இயல்பாகவே அவருடைய எல்லா செயல்களிலும் ஒரு அழகு, கருணை பெரிதளவில் இருக்கும். தலைமைச் சீடர் ஆனந்தா ஒரு முறை புத்தரிடம், பகவான் பல முறை நான் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா என்று பார்ப்பதற்காக வெவ்வேறு நேரங்களில் கண்விழித்து பார்த்திருக்கிறேன். அப்படி நான் இரவில் கண்விழித்து பார்க்கும்போது எல்லா நேரங்களிலும் நீங்கள் தூக்கத்தில் தான் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு தேவையும் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு கவலையை கொடுத்தது எதுவென்றால், தூங்கச் செல்லும் போது கையை தலைக்கு அடியில் வைத்து ஒரு காலின் மேல் ஒரு கால் வைத்து ஒரு பக்கமாக எப்படி படுத்தீர்களோ அதே நிலையில் தூங்குகிறீர்கள். இதுதான் எனக்கு வினோதமாக இருக்கிறது என்றார். புத்தர் அவரிடம், அதில் வினோதம் ஒன்றுமில்லை. உருண்டு புரள்வதற்கு அவசியம் எதுவும் இல்லை. நானும் அன்கான்சியஸ் நிலையில் இருந்தபோது உருண்டு புரண்டு தூங்குவது உண்டு. அது மனதில் உள்ள குழப்பங்கள் உடலை பாதிப்பதால் ஏற்படுகிறது. இப்போது என்னுடைய தூங்கும் போஸ்டரை மாற்ற வேண்டுமென்றால் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் எனக்கு தேவையில்லை. இந்த போஸ்டர் எனக்கு பிடித்திருக்கிறது என்று பதில் சொன்னார். கான்சியஸாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு செயலும் வேறு தரத்தை எட்டுகிறது. The quality of relaxed and restfulness. ஒரு ரிலிஜியஸ் மனிதரால் 24 மணி நேரமும் ரிலிஜியஸாக இருக்க முடியும். எஸ், தூங்கும் போதும் மனைவியோடு காதலில் இருக்கும் போதும் he will be religious. அவருடைய லவ் மேக்கிங் தியானம் போன்று சேம் கேட்டகரியில் தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.